மேகே தாட்டோ மீண்டும் இந்த கர்நாடக பிரச்சனை தலை தூக்க ஆரம்பிச்சிருக்கிறது. எல்லா அரசியல் தலைவர்களுமே சொல்லக்கூடிய மெயினான வார்த்தை என்னவா இருக்கு அப்படின்னா, இந்த காவிரி நதிநீர் அப்படிங்கிறது ஏதோ சாதாரண ஒரு பிரச்சனை இல்லை, அது உணர்வு பிரச்சனை பிளஸ் உணவு பிரச்சனையும் கூட. அப்போ அங்க இந்த மாதிரி ஒரு அணையை கட்டி தண்ணீர் தேக்குவதற்கு கர்நாடக அரசு முயற்சி செய்துட்டு வருது. அது கூடாதுன்னு சொல்லிட்டு ஏற்கனவே பல தீர்ப்புகள் இருக்கிறது. அது காவிரி நதிநீர் ஆணையமாகட்டும், உச்சநீதிமன்ற தீர்ப்பாகட்டும், இது எல்லாவற்றையும் மீறி அதை வைத்து அரசியல் தொடர்ந்து இரு மாநிலங்களிலுமே நடைபெற்று வருகிறது. இப்போ துணை முதல்வராக இருந்த முதல்வராக பதவியேற்றிருக்கக்கூடிய டி.கே. சிவகுமார் நாங்க அதை கட்டதான் போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இங்கு இப்போ சட்டமன்றத்துல விஜய் தலைமையிலான அரசு ஒன்றிணைந்து இருக்கக்கூடிய எதிர்கட்சிகள் எல்லாருமே தாவேர்காவிற்கு ஆதரவு தரோம், நம்ம எதிர்த்து நிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சட்டமன்றத்தில் தீர்மானத்தை நிறைவேற்றிருக்காங்க. இது எந்த திசையை நோக்கி போகும்னு நீங்க பாக்குறீங்க சார்? முதல்ல இன்றைய சிறப்பு தீர்மானம், தனி தீர்மானம் விஜய் கொண்டு வந்தது. விஜய் முதல்வராகி ஒரு 1.5 மாதத்துலேயே இது வந்திருக்குது. எல்லா கட்சிகளும் ஆதரவு கொடுத்துருக்காங்க. அதற்கான ஒரு நெருக்குதல் இருந்திருக்கு அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தால் கூட எல்லா கட்சிகளும் ஆதரவு தெரிவித்திருக்கிறேன்னு அப்படிங்கிறத பார்க்குறோம். இந்த மேகதாது விவகாரம், அது கடந்து வந்த பாதை, இதையெல்லாம் கொடுத்து உதயநிதி கூட பேசியிருக்காரு. உதயநிதி பேசுறதுல ஒரு முரண்பாடு அந்த உரையிலேயே இருந்ததை பார்க்குறோம். என்னென்னா, எங்கள் தலைவர் சொல்லியிருக்காரு, தீர்மானம்லாம் கொண்டு வந்தீங்க ரைட்டு, மத்திய அரசுக்கு, நம்ம மத்திய அரசுங்கிறோம், அவர் ஒன்றிய அரசுன்னு பேசியிருக்காரு. ஒன்றிய அரசுக்கு ஒரு கடுதாசி போட்டு அப்படியே உட்காந்துருக்கக்கூடாது. எது சொல்கிறாருன்னா, அவங்க அப்பா மாதிரி இருந்துடக்கூடாது, போட்டு எல்லா தலைவர்களும் சேர்ந்து நாம் ஓரணியிலே திறந்து போய் ஒன்றிய அரசு தலைவர்களை சந்தித்து, குறிப்பாக பிரதமரை சந்தித்து நம்ம நேரில் போய் பேசணும். இதைத்தான் எங்கள் தலைவர் வலியுறுத்தியிருக்கிறார். அதற்கு திமுக தயார் அப்படின்னு. அவங்க ஆட்சியில் இருந்தப்ப இது மாதிரி எதுக்கெல்லாம் தயாராக இருந்தாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரில. ஆனால் அவர் நாங்கள் என்னென்னலாம் செஞ்சோம், இந்த மேகதாது பிரச்சனை வரும் பொழுது திமுக ஆட்சியில் இருந்தது, அது என்னெல்லாம் செய்ததுன்னு அவர் படிக்கிறார், பார்த்து தான் படிக்கிறார். அதில் எல்லாத்துலேயுமே என்னென்னா கடிதம் எழுதினார், அதற்கு மத்திய அரசு பதில் கடிதம் எழுதியது. அப்படின்னா என்னென்னா, அங்கேயும் எல்லாரையும் கூட்டிகிட்டு போகல, அங்கேயும் ஒரு முறை தீர்மானம் நிறைவேற்றினது, இதுதான் சொல்லியிருக்க. தவிர நாங்க பண்ண தப்ப நீங்க பண்ணிடாதீங்கிற அக்கறையில சொன்னாரா, இல்ல இது யாரும் இப்போதைக்கு நீ தீர்மானத்துக்கு முதல்ல அப்படி பேசிட்டு கடைசியில இல்ல எங்களை இப்படி கூப்பிடல அப்படி கூப்பிடல அதனால போகல அப்படின்னு உருட்ட போறாரா அப்படிங்கிறது தான் தெரியல. ஆனா சொன்னது, நாங்க இப்படி எல்லாம் கடிதம் எழுதியிருக்கோம் அப்படின்னா, அந்த உரையில வாசிக்கும் பொழுது மத்திய அரசு கொடுத்த பதில் அப்படிங்கிறதே, இப்பொழுதைய மத்திய அரசு எப்படி இதோடைய நிலைப்பாடை எடுத்திருக்கிறதுங்கிறதே அவரே சொல்லிட்டாரு. இப்போ விஜய் கவர்மெண்ட் இப்போ வந்திருக்குது, அப்பவே நதிநீர் தீர்ப்பாயம் என்ன சொல்லியிருக்கிறது, அந்த வாட்டர் மேனேஜ்மெண்ட் போர்டு, இப்பொழுது இருக்கக்கூடிய நீர் மேலாண்மை அந்த அமைச்சரவை என்ன சொல்லியிருக்கிறது, தமிழகத்துடைய கன்சர்ன் இல்லாமல் அங்கே எதுவுமே, இன்னும் சொல்லப்போனால் உங்களுக்கு பழைய ப்ரெஸ் மீட்லாம் எடுத்து பாருங்க, துரைமுருகன் அவங்க சொல்லுவாங்க அதெல்லாம் நடக்காது அப்படின்னு அவர் பல முறை அலட்சியமாக சொல்லியிருப்பார். சில மீட்டிங்ல இவங்க போய் கலந்துக்காமலே கூட திமுக இருந்தாங்க. எந்த அளவுக்கு தைரியம் அவங்களுக்கு இருந்ததுன்னா, மத்திய அரசு அப்படி செய்யாது அப்படிங்கிற ஒரு தைரியம் கூட அவங்களுக்கு இருந்தது. ஏன்னா அவங்க அப்பொழுதே ரொம்ப காவிரி மேலாண்மை அதை மீண்டும் கொண்டு வந்து அந்த போர்டை கொண்டு வந்தது இந்த மோடி அரசு தான். முல்லை பெரியார் பிரச்சனை, அந்த நீர்மட்டத்தை உயர்த்துறதுக்கு அங்க அணையே உடைஞ்சிரும் அப்படின்னு கம்யூனிஸ்டுகளும் காங்கிரஸும் இதற்காக ஒரு டாக்குமெண்ட்ரிலாம் எடுத்து பயமுறுத்தி அந்த மக்களை மலையாளிகள் வெர்சஸ் தமிழர்கள்ங்கிற ஒரு விதத்துல கொண்டு போற அந்த பிரச்சனையெல்லாம் சென்சிட்டிவாக கொண்டு போகும் பொழுது கூட சத்தம் இல்லாமல் அதை உயர்த்துவதற்கான அந்த வேலைகளை எல்லாம் மத்திய அரசு பார்த்ததுங்கிறோம். ஆகவே 2 மாநிலங்களுக்கு இடையே இருக்கக்கூடிய தாவா, எவ்வளவு மத்திய பிரதேசுக்கு, சண்டிகர், டெல்லி இருக்குது, பல மாநிலங்களுக்கிடையே இந்த நீர் பிரச்சனைகள்லாம் இருக்குது. இதையெல்லாம் மத்திய அரசு சுமூகமாகவே தீர்த்திருக்கிறது அப்படிங்கிறத பார்க்குறோம். இந்த தீர்மானத்தில் ஒரு குறிப்பிட்ட ஒரு விஷயம், எலெக்ஷன் நேரத்தில் அவங்கள துரந்தர் அப்படின்னு சொன்னாங்க, ஆனால் இப்பொழுது அந்த மாதிரி ஓரளவு ஒரு சென்சிபிளாக பேசுகிறார்கள் அப்படின்னே சொல்லணும். குறிப்பாக பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் ரொம்ப தெளிவாக பேசிட்டு இருக்காங்க.
இது வந்து இன்னைக்கு பிரச்சனை, எப்போ பார்த்தாலும் இதே பிரச்சனை தான். இது வந்து நீங்கள் சொன்னது பேர் உணர்வு பூர்வமானது, உணவுக்கானது, எல்லாத்தையும் அந்த அம்மாவும் அழகாக ரைமிங்காக, ஏன்னா ரைமிங்காக பேசுனா தான் விஜய்க்கு பிடிக்குன்னு சொல்லி அந்த அம்மாவும் ரைமிங்கெல்லாம் பேசியிருக்குது. சொல்லும் பொழுது பிரச்சனைகள் ஒரு பக்கம், அதற்கான தீர்வாக நம்ம என்ன செய்ய போகிறோம்? இந்தியா முழுக்க நதிகளை இணைக்க வேண்டும்ங்கிறது ஒரு கொள்கையாக இருந்தது. அப்படிங்கிறத தாண்டி தமிழகத்தில் இருக்கக்கூடிய நதியையாவது நம்ம இணைக்கணும் அப்படிங்கிறது. இந்த கோதாவரி காவிரி இணைப்புக்கு மத்திய அரசு இது பண்ணது, டிபிஆர்லாம் ரெடியாக இருந்தது. ஆனால் 2 மாநில அரசுகளும் அதற்கான முனைப்பை முழுமையாக காட்டலை அப்படிங்கிறதெல்லாம் பார்க்குறோம். காவிரியில் பல தடுப்பணைகள் வருவதற்கு காரணமே திமுக தான். அதாவது பிரச்சனையின் தோற்றுவாய் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் திரும்ப இதை ஏன் பழைய இதே குற்றச்சாட்டு சொல்கிறீங்கன்னா, அதுதான் ஊழல்லேருந்து தப்பிக்கிறதுக்கு உங்களுக்கு செக் பாயிண்ட் இந்திரா காந்தி வச்ச உடனே நீங்கள் என்ன வேணாலும் பண்ணிக்கங்கன்னு சொன்னது கருணாநிதி தான். ஸோ பிரச்சனையின் தோற்றுவாயாக திமுக இருந்தது. அதனால தான் தமிழகத்துக்கு என்னென்னலாம் பிரச்சனை அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா, கச்சத்தீவா மீனவர்களுக்கு பிரச்சனையா, அதோடைய தோற்றுவாய் யார்? திமுக. காவேரி பிரச்சனையா, அதோடைய தோற்றுவாய் யார்? திமுக. இது மாதிரி எந்த பிரச்சனையை நீங்கள் எடுத்தாலும் நீட்டா அவங்க தான் அப்பொழுது மத்திய அரசில் இருந்தாங்க, அவங்க இருக்க முடியும். இது மாதிரி தமிழகத்திற்கு எந்த பிரச்சனை என்றாலும் அதனுடைய தோற்றுவாயாக திமுக இருக்கும். இன்றைக்கு தனி தீர்மானம் ஒருமனதாக நிறைவேற்றியிருக்கிறார்கள். இது உண்மை உள்ளபடியே இது சந்தோஷம்தான். ஆனால் இப்பொழுது இந்த கவர்னர் உரையிலேருந்து ஒரு விஷயம் தெரியுது. என்னன்னா, திமுக வந்து மத்திய அரசுடைய ஒரு எதிர்ப்பு நிலையிலே இருந்தது அப்படிங்கிறத பார்க்குறோம். அது நமக்கு ஓட்டு நமக்கு வாங்கி தரும். ஏன்னா நம்ம இந்த திகா பெரியார் கோஷ்டியெல்லாம் நம்மளை வந்து சந்தோஷப்படுத்தும், குஷிப்படுத்தும். அதனால நம்ம வந்து எப்பவுமே சண்டை போட்டுக்கிட்டே இருக்கணும், எது நடந்தாலும் இங்கே மத்திய அரசை சொல்லணும். ஆனால் தாவேக்கா குறிப்பாக விஜய் ஒரு இதில் ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ணி வச்சிருக்காரு. என்னன்னா, நம்ம அப்படியே திமுக ஸ்டாண்டாக எடுக்கக்கூடாது, ஆனால் மைனாரிட்டிகள் ஓட்டுகளையும் தக்க வச்சுக்கணும். அதனால எந்தெந்த விஷயத்துல மத்திய அரசோடு முரண்படுகிறோங்கிறத ஒரு இயர்மார்க் பண்ணிடணும். ஆனால் அவங்களோடு கொஞ்சம் இணைந்து போனாதான் சில விஷயங்கள் இங்கே நடக்கும் அப்படிங்கிறத ஓரளவு அவங்க தெரிஞ்சு வச்சுருக்காங்க. அதனால தான் 25 ஆண்டுகளாக இல்லாமல் தேசிய கீதத்தை ஆரம்பத்திலே பாடி ஆளுநர் உரையை தொடங்கியிருக்காங்க. அதுவே பிள்ளையார் சொல்லி போடப்பட்டிருக்கிறது. வெகமெண்ட்டாக மத்திய அரசை எதிர்க்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு நிலையில் போயிட்டு இருக்கிறதுனால எல்லாத்திற்கும் மத்திய அரசு தான் காரணம், மோடி தான் எங்களை வஞ்சித்து விட்டாருங்கிற அளவுக்கெல்லாம் விஜய் செல்ல மாட்டார் அப்படின்னு சுமூகமாக அங்கே பேச்சுவார்த்தை நடத்தி, ஏன்னா அந்த பிரேமலா தான் சொல்லியிருக்காங்க, DK சிவகுமாரும் கூட பேச்சுவார்த்தைக்கு தயாராக இருக்கிறார், நீங்கள் அந்த ஆப்ஷனையும் கூட யோசிங்க அப்படிங்கிறாரு. நமக்கு ஒரே ஒரு தான், இன்னைக்கு ராகுல் காந்திக்கு பிறந்த நாள், ட்விட்லாம் பண்ணியிருக்காரு சகோதரர். அவர் உடனே சொல்ல, ஜனநாயகத்தை காப்பதற்காக நம்ம எல்லாம் ஓரணியில திறனும் அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் விஜய்க்கும் இன்னொரு பக்கம் ஸ்டாலினுக்கும் கூட சேர்த்து கூப்பிட்டுருக்காரு. ஜனநாயகத்தை நம்ம எல்லாரும் சேர்த்து, ஜனநாயகத்தில் என்னன்னா 2 மாநிலங்களுக்கு இடையே இருக்க பிரச்சனை வந்ததுன்னா அதற்கு இவர் என்ன சொல்யூஷன் சொல்லுவாருங்கிறதையும் சொல்லணும்ல. இப்போ அரசியல் ரீதியாக பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய பாஜக காங்கிரஸ் எல்லாமே மேகதாது கட்டணுங்கிறது தான். அப்படின்னா அங்கே எப்படி நமக்கு 20 சீட்டு டேம் ஷூர், பிஜேபி 17 சீட்டு 15 சீட்டாவது அங்கே வெற்றி பெறும். அதனால நம்ம அந்த பிஜேபிக்கு தான் ஆதரவாக இருக்கணும்னு தான் மத்திய அரசு தன்னுடைய ஒரு முடிவை எடுக்கணும். ஆனால் அப்படி செய்வது இல்லை. அவங்களுக்கு பொலிட்டிக்கலி அட்வான்டேஜாக கர்நாடகா இருந்தால் கூட நியாயத்தின் பக்கம்தான் அங்கே மத்திய அரசு, மோடி தலைமையிலான அரசு இருக்கிறது அப்படிங்கிறத புரிந்து கொண்டு இந்த தீர்மானத்தை நம்ம பார்த்தோம்னா நமக்கு ஒரு கிளியர் கட் மெசேஜ். இந்த சட்டமன்றத்தில் இந்த தீர்மானத்தில் வந்து நீங்க சொன்ன மாதிரி எல்லா கட்சிகளுமே ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. ஆனாலும் அதிலிருந்து அமமுக, IUML, பாஜக வந்து அமைதி காத்திருக்கு அப்படிங்கிறதையும் பார்க்க முடியுது. இல்லை, என்னன்னா ஒரு சில விஷயங்கள்ல இவங்க மத்திய அரசோடு முரண்படுகிறாங்க. என்ன மாதிரி இவங்க செய்ய போறாங்க அப்படிங்கிறது அவங்களுக்கு புரியல. இப்பொழுதுதான் சொல்லியிருக்கிறாங்க, பேச்சுவார்த்தையும் ஒரு வாய்ப்பு இருக்கிறது. ஏன்னா பிரேமலதா விஜயகாந்தே கூட ஆதரவுன்னு தெரிவிச்சுட்டு அவங்க பேசின இது வந்து மத்திய அரசுக்கு முரண்பாடாக அவங்க பேசலை அப்படிங்கிறது. இப்போ அதே உதயநிதி பேசுனதை பார்க்குறோம், நாங்கள் அப்படியெல்லாம் அந்த காலத்திலேயே நாங்கள் எப்படி இருந்தோம் தெரியுமாலாம் அவர் உருட்டியிருக்காரு. ஸோ அது மாதிரி பாஜக உருட்ட முடியாதுன்னு இன்னும் பாஜக கூட ஒரு கிளியர் கட் மெசேஜ் பண்ணுங்க, இது வேண்டும். இது ஏன்னா இப்போ ராஜேஷ்குமார் காங்கிரஸ்லேருந்து பேசினவர், நான் வந்து இந்த இதுக்கு நாங்கள் முழுமனதாக நாங்கள் ஏற்கிறோம் அப்படின்னு இருக்காரு. தமிழக காங்கிரஸ் வந்து எதிர்க்குது.
இப்ப நீங்க அங்க இருக்கக்கூடிய டிகே சிவகுமார்கிட்ட பேசுவீங்களா அப்படின்னு. இப்ப எதுக்கு விஜய் கொஞ்சம் ஸ்ரூடா இருக்காருன்னு சொல்றதுக்கு ஏன் பாக்குறேன்னா, டெல்லி போயிருந்தப்ப ஃபர்ஸ்ட் விசிட் போயிருந்தப்ப அவருக்கு காங்கிரஸ் தலைவர்கள் யாருமே சந்திக்கல. ஏன்னா எல்லாரும் டிகே சிவகுமாரை ப்ரொமோட் பண்ணி சிஎம்ஆ கொண்டு வரக்கூடிய அந்த வேலையில இருந்தாங்க. சரி, டிகே சிவகுமார் பதவி ஏற்கிறார், பக்கத்துல தான் பெங்களூர். நீங்க ட்ரெயின்ல போனாலே 7 மணி நேரத்துல அங்க 6 மணி நேரத்துல போயிடலாம். இவர் எல்லாத்துக்கும் ஃப்ளைட்டில் தான் போகிறார், ஈஸியாக போயிருக்கலாம். ஒரு 1 hour 2 hours-லேயே அந்த ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு வந்திருக்கலாம். அவருக்கு வேண்டப்பட்டவர்களாம் அழைச்சிட்டுலாம் போயிருக்கலாம், பெங்களூர் பக்கத்தில் தான். ஆனால் அவர் போகலை அப்படின்னா, ஏற்கனவே இந்த சென்சிட்டிவ் இந்த இஷ்யூ இருக்கும் பொழுது இது நம்மை பற்றி வேற ஏதாவது பேசுவாங்க அப்படிங்கிறதுனால தான் அவர் அதிலிருந்து விலகியே இருந்தார். காங்கிரஸ் கூட்டணியோடு ஆட்சியில் இருக்கும் பொழுதே காங்கிரஸ் கட்சியை சார்ந்தவர், அதுவும் ஒரு சவுத் இந்தியாவில் பவர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒருத்தவர், பார்க்கப்படுகக்கூடியவர், பல எம்எல்ஏக்கள்லாம் அங்கங்கே பிரிஞ்சு போகாமல் இருக்கிறதுக்கு பணத்தாலும் அதை ஒருங்கிணைத்து ஒரு பக்கத்தில் வச்சு ஓட்டல் அங்கங்கே பாதுகாக்கக்கூடிய ஒரு ஆள் டிகே சிவகுமார். அவருடைய பதவியேற்பு விழாவுக்கே விஜய் போகல அப்படிங்கிறப்ப இந்த பிரச்சனையுடைய வீரியம் இருக்குது. நாளைக்கு இதை வச்சு நம்மளை ட்ரோல் பண்ணுவாங்க, இல்லை இது சம்மந்தமாக பல கேள்விகள் கேட்பாங்க. அப்பொழுது நீங்கள் பேசினீர்களா, அவர் காதிலே ஓதினீர்களான்லாம் கேட்பாங்க. அதுலேருந்து நம்ம போகாமல் இருப்போம். அதனால தான் கொஞ்சம் ஷ்ரூடாக தான் ஆரம்பத்திலே இருக்கிறார்கள். இது தொடர்ந்தா அவருக்கு நல்லது தான், இந்த ஆட்சிக்கு பிரச்சனை இல்லாமல் போகும். தொடர்ந்து பார்ப்போம் அவங்களுடைய செயல்பாடு எப்படி இருக்கு.